கொள்வோம். ஆனால் இந்த யோனா வேதவசனம் சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே, மீன் வயிற்றில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற போது, நாற்றங்களும் துர்நாற்றங்களும் அவனை பிடிக்கின்ற போது, மூச்சு விடுகிறதற்கு முடியாம தவிக்கின்ற போது, ஐயோ மரித்து விடுவோமே, மீன் வயிற்றில் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேனே, என்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்ற போது ஒருவரை நினைத்தான். மீன் வயிற்றில் சிக்கி தவிக்கின்ற போதுதான் புத்தி வந்ததான். அப்போதான் அந்த உப்பின் சுவை அவனுக்கு அகப்பட்டது. ஆழத்திலிருந்து, யோனாவின் வயிற்றின் ஆழத்திலிருந்து இறைமகன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். இங்கே எப்படி கூப்பிடுகிறான் என்று சொன்னால், என் அருமை தேவ பிள்ளைகளே, யோனா 1வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசி. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அந்த மீனின் வயிற்றிலே ராப்பகலாய் இருந்தான். அருமை தேவப்பிடிப்புதான் ஆண்டவரை நினைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இந்த பூமியும் வானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பூமியில் இருக்கின்ற ஜனங்களை ஆசீர்வதித்தது மாற்றமில்லாமல் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற போதெல்லாம் கடந்து வந்த தேவகுமாரர் இந்த தருணத்தில் மீனின் வயிற்றில் சிக்கி தவிக்கின்ற போதுதான் அவனுக்கு புத்தி வந்தது. எப்படி புத்தி வந்தது என்று சொன்னால், என் அருமை தேவ பிள்ளைகளே, 2ஆம் அதிகாரம் யோனா 4வது வசனத்தை எடுத்து வாசிப்பை என்று சொன்னால், நான் உம்முடைய கண்களுக்கு எதிரே இல்லாதபடி நான் தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். இதுவரை நோக்கணா? ஹலோ, இதுவரை ஆண்டவரை நினைத்து பார்த்தானா? இடுக்கமும் நெருக்கமும் வருகின்ற போது பரிசுத்த ஆலயத்தை நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் ஜீவன் கொடுத்தா, இந்த மீன் வயிற்றில் நான் வெளியே வந்தால் ஆண்டவரை நான் ஒரு சாட்சியா இருப்பேன். தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் பார்த்து சொல்றான், நான் பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். ஆண்டவரே, ஒரு நாளும் நான் விட மாட்டேன், ஒரு பரிசுத்த நாளும் நான் புரட்டி போட மாட்டேன். நெருக்கங்களும் இடுக்கங்களும் வருகின்ற போது, என் அருமை தேவ பிள்ளைகள், அதில் 7வது வசனம் சொல்லப்படுகிறது, நினைத்தானா? வாசி. என் ஆத்துமா தொய்ந்து போகிறது, கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் அருமை தேவ பிள்ளை கர்த்தரை நினைத்தானா? இன்றைக்கு நம்ம கூட எப்பெல்லாம் நினைப்பு தெரியுமா? நமக்கு பாடுகள் வருகின்ற போது, வேதனைகள் வருகின்ற போது, துக்கங்கள் வருகின்ற போது, சரீரப்பினம் பலவீனம் வருகின்ற போது, ஒன்றை இழந்து தவிக்கின்ற போது, கண்ணீரும் கம்பளமும் ஏற்படுகின்ற போது, என் அருமை தேவ பிள்ளைகளே, இந்த யோனா கூட அப்படிதான் நினைத்தான். என் ஆண்டவர் சொன்னார், ஐயா நீ நினைவுக்கு போங்க ஐயா என்று சொன்னார். அவன் புரட்டி போட்டு விட்டு தர்சுக்கு போனான். என் அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை முதுகுக்கு பின்னால் போய் வீசினான். இன்றைக்கு எத்தனை பேரும் அது போல இருக்கிறாங்க. தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகளா என்பதை இந்த பூமியில ஒரு சாட்சி நிறைவு செய்ய வேண்டும்.